வணக்கம் நேர்களே, விசில் போடு பாட்காஸ்ட்டுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சிஎஸ்கே வர்சஸ் சன்ரைசர்ஸ். நம்ம போட் கிளப் ரோடோட மேட்ச்சு லிட்டரலாக பார்க்க போனால் நம்ம வந்து மோசமாக தோத்தோம். ஆனால் மோசமாக தோத்த ஒரு ஃபீலிங் இருந்தது. எப்படியோ சிஎஸ்கே 18 ஓவர் வரைக்கும் மேட்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு நெட் ரன் ரேட் ரொம்ப அடிபடாமல் அவங்க 7லேருந்து 6க்கு வந்தாச்சு. நம்ம 3லேருந்து 3ல் தான் இருக்கோம் வந்து. ஸோ ரொம்ப ரொம்ப படாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் அடிச்ச அடியில கண்டிப்பா எனக்கு வந்து என்னடா இது, நம்ம போலிங் நமக்கு வந்து பேட்டிங்கும் கிடையாது, போலிங்கும் கிடையாதா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட ஆகுமா அப்படின்னு யோசிச்சேன் வந்து. ஸ்ரீராம், நீங்க தான் முதல் வாட்டி இந்த பாட்காஸ்ட்டுக்கு வரீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க மேட்ச் பத்தி? மேட்ச் என்ன எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அந்த அடி அடிச்சிட்டாரு அபிஷேக். தீபக், இன்னி மேட்ச்ல வந்து நம்ம முதல்ல இருந்து வரலாம். இப்போ வந்து பேட் கமின்ஸ் வந்து டாஸை வின் பண்ணி அவர் வந்து ஃபீல் பண்ணோன்னு வந்து சேஸ் பண்ணுறாரு. பிளாக் சாயில் விக்கெட்டு, அவர் டீமில் டிராவிஸ் ஹெட் இருக்காரு. அப்படியே ஒரு அகமதாபாத் ஞாபகம் இருந்து அந்த மாதிரி யாரும் வந்துதான் உங்களுக்கு? இல்லை எதிர்பார்த்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறச்சு? ஆனஸ்ட்லி எதிர்பார்த்து தான் நடந்தது. நான் டாஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஃபிஸ் ஆட மாட்டாருன்னு. ஆனா ரெண்டாவது பிக்கெஸ்ட் ப்ளோ ஐ திங்க் வாஸ் வென் வி ஹர்ட் பத்தி ரானா வாஸ் அவுட். நான் அப்பவே வந்து ஒரு மாதிரி போட்டேன், இன்னைக்கு மேட்ச்ல ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச் ஆர் அஹெட் அண்ட் ஐ தாட் தே மேட் அ கப்புள் ஆஃப் வெரி ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் ஆல்சோ. ஃபார் தெம் ஃபர்ஸ்ட் பூஸ்ட் வாஸ் நட்டு வாஸ் பேக் அண்ட் செகண்ட் பூஸ்ட் வாஸ் மயங்க் மைண்ட்ஸ் இன்ஜுரி. அது 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 என்ன பேக் ஸ்பாசமா இல்ல உண்மையாவே வேற ஏதாவது இன்ஜுரியா இல்ல இவங்களாம் அடிச்சு அனுப்பிட்டாங்களான்னு தெரியல. பட் ரெண்டுமே வந்து கீ டெசிஷன்ஸ் விச் ஐ திங்க் ஆல்ரெடி புட் தெம் அஹெட் ஆஃப் சிஎஸ்கே. அப்போல இருந்து ஐ ஃபீல் லைக் யூஆர் ஸ்டார்டிங் டு பிளே கேட்ச் அப் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். யாருமே ஒரு மொமெண்டம் கொடுத்து பயங்கரமா அடிச்சு எடுத்துட்டு போல. எனக்கு ரஹானேயோட இன்னிங்ஸ் அப்படியே அந்த 2016 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் அவர் ஆடின இன்னிங்ஸோட நினைவுகள் இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான அப்போ ஒரு 40 ஆஃப் 35 அடிச்சாரு, இன்னைக்கு 35 ஆஃப் 30 அடிச்சிருக்காரு. சோ சொல்ற பாரு, அந்த அந்த இன்னிங்ஸ் போது போஸ்ட் மேட்ச் சாரி இந்த மிட் இன்னிங்ஸ் பிரேக்ல ரஹானே இன்டர்வியூ பண்ணாங்க யாரோ. அப்போ அவர் சொன்னார், ஐ திங்க் வி ஆர் ஆல்ரெடி 20-25 மோர் தென் வாட் வி ரெக்வயர் 190 அடிச்சதுக்கு. அந்த மேட்ச் என்னடா என்ன தைரியம் இருந்தா 18 ஓவர்ல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ். பட் ரஹானே வந்து இந்த 13வது ஓவரில் அவுட் ஆயிருச்சு. ஐ திங்க் இந்தியாவுக்கு சாரி இந்தியான்னு சொல்கிறேன், சிஎஸ்கே வந்து ஐ திங்க் 13 ஓவரில் 115 120 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் 2 or 3. அது வந்து பார்க்கறச்சே அரௌண்ட் 9 an over. அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் டெப்த்துக்கு வந்து ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்லோ விக்கெட், எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த டெப்த் இருக்குது, அடிக்கக்கூடிய டெப்த் இருக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது வந்து. ஏன்னா 45 ரன்னு லாஸ்ட் 7 overs வித் தட் கைண்ட் ஆஃப் பேட்டிங், லாட் ஆஃப் அண்டர் பெர்ஃபார்மிங் தோணுது எனக்கு வந்து. கண்டிப்பா ஐ திங்க் வி ஸ்ட்ராட்டஜிக்கலி லாஸ்ட் தி கேம் தேர். பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல நமக்கு விழுந்த விக்கெட்ஸ்க்கு அப்புறம் ஜடேஜாவை அனுப்பினோம், ஜடேஜாக்கு அப்புறம் மிச்சல் அனுப்பினோம், டேரில் மிச்சல். ரெண்டுமே ஐ ஃபெல்ட் லைக் வர் ராங் டெசிஷன்ஸ் பிகாஸ் அந்த பாயிண்ட்ல அமங் ஜடேஜா அண்ட் மொயின் அலி, ஈவன் இஃப் யூ வாண்டட் டு சென்ட் லெஃப்ட் ஹேண்டர், மொயின் அலி அனுப்பியிருந்தா அவர் கொடுக்குற மொமெண்டம் would have been better. அண்ட் போன மேட்ச் நம்ம தோனி அடிச்சதை பார்த்தோம். ஸோ அந்த பிளேயருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்காம விடுறோமோன்னு தோணுது இப்போ எனக்கு. அந்த அந்த தோனி இஃப் இஸ் ஏபிள் டு கம் அவுட் தேர் அண்ட் டூ வாட் ஹி டஸ், தென் வி ஷுட் பி கிவிங் ஹிம் சான்சஸ் ஆஃப் தி ஆர்டர். நம்ம ஜடேஜாக்கும் மிச்சலுக்கும் பதில் மொயின் அண்ட் தோனி இறங்கியிருந்தா ஐ திங்க் திஸ் டோட்டல் would have gone to 180. தட் இஸ் மை டேக் அவே ஃப்ரம் தட். 120 for 2 or 3 in 13 ஓவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் கூட somebody who requires some kind of time. அதுக்கப்புறம் அவர் அடிக்கக்கூடிய பிளேயர். இங்கே தான் வந்து சிஎஸ்கே வந்து பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியை வந்து கொஞ்சம் சரியா யோசிக்கலையோன்னு தோணுது வந்து. ஜடேஜா வந்து ஓடிஐஸ்லேயே எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரைக் ரேட் நமக்கு இல்லை. இதில் T20 வந்து இத்தனைக்கும் என்ன, ஜடேஜா போன சீசன் நல்ல கோவம் எனக்கு. அந்த கடைசி 2 பால்ல எல்லாம் ரிடீம் பண்ணிட்டாரு. நீங்க வச்சிருக்கீங்களா அந்த பேக்ரவுண்ட் அகமதாபாத்ல, அந்த 2 பால்ல எல்லாம் ரிடீம் பண்ணியாச்சு. எல்லாரும் மறந்துட்டாங்க ஜடேஜா வந்து ஒரு நார்மல் ஓடிஐ பிளேயர்னு. டெஸ்ட்ல செம பிளேயர். பட் T20 வந்து இந்த 20 or 20 பால்ஸ் அடிக்கிறதுல வந்து எனக்கு புரியவே இல்லை. கண்டிப்பா மொயின் அலி இருக்கான் அந்த உள்ள பேட்டிங் ஆடுறச்சு. அண்ட் மொயின் அலி வந்து இப்ப தூபை எப்படி ஆடுறானோ அந்த மாதிரி மொயின் அலி வந்து 2021 சீசன் நமக்கு ஆடினான். அந்த மாதிரி ஒரு டெப்த் இருக்கிறச்சு நம்ம வந்து அதை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அண்ட் ரெண்டாவது, இட்ஸ் நாட் தட் நமக்கு கீழே பேட்டிங்கே கிடையாதுன்னு. வி கேன் அஃபோர்ட் டு டேக் ரிஸ்க். துஷார் தேஷ்பாண்டே கூட செஞ்சுரி அடிச்சிருக்காரு ரஞ்சியில வந்து. ஸோ பேட்டிங் டெப்த் இல்லைன்னு கிடையாது.
எதுக்கு டிஃபென்சிவா ஆடணும் அந்த ஒரு ரீசன் புரியல எனக்கு. ஸோ இங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே வந்து டாக்டிக்கலி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து அகேன்ஸ்ட் அன் ஆப்போசிஷன், எஸ்பெஷலி இந்த அடிக்கக்கூடிய ஆப்போசிஷன் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் அஜைலா இருந்து அறிவோட இது பண்ண. இப்போ போன வருஷம் இப்படிதான் தோத்தோம் கிங்ஸ் 11 பஞ்சாபோட, ராஜஸ்தான் ராயல்ஸோட. தேர் ஸ்ட்ராட்டஜி வாஸ் மச் பெட்டர் அட் செப்பாக் அகேன்ஸ்ட் அஸ். அதே மாதிரி இந்த வருஷம் பார்க்குறோம் எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆர் போட்டி போடுறானுங்க எவன் 263 அடிப்பான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் அட்டாக்கோட ஆடுறச்சு கண்டிப்பாக வந்து இந்த 20 ஆஃப் 20 பால் ஸ்ட்ராட்டஜி வந்து டம் ஃபவுண்டிங். ஸோ 45 ஃபார் 3 in 7 overs. இங்கே தான் எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கேக்கு வந்து மேட்ச் போச்சு. நான் கூட அப்போ வந்து நடுவில் கூட யோசித்தேன், ஓ நிஜமாவே விக்கெட் ஸ்லோ ஆகிடுது போல் இருக்கு. அப்போ நம்ம ஸ்பின்னர்லாம் அந்த பழைய காலத்து சேப்பாக்கு 2010-11 வந்து எப்படி நம்ம வந்து அப்படியே 12 ஓவர் ஸ்பின்னை போட்டு கேமை முடிப்போம் அப்படிலாம் ஒரு ஆர்வத்தோட லைட்டாக ட்ரீம் பண்ணேன். முதல் ஒரு 2 ஓவரில் அப்படியே எல்லாம் தெளிஞ்சிட்டு வந்து சின்ன காட்டு அடிக்கிறாங்க. 2.4 hours. அப்படியே இந்த ஜெயசூர்யாவும் கழுவு தரணும் நம்மள கோட்லால் அடிப்பாங்க 96 வேர்ல்ட் கப்ல. அந்த அடிதான் ஐயோ அந்த மாதிரி தான் இந்த ஃபீல் ஆச்சு வந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கதான் சிஎஸ்கேவோட போலிங் கூட பார்த்தா சிஎஸ்கேக்கு வந்து இப்போ உனக்கு பத்திரானா கிடையாது. அவன் தான் வந்து ஒரு 150 பேஸ்ல போலிங் போடக்கூடிய ஒரு போலர். ரெண்டாவது சேஞ்ச் ஆஃப் பேஸுக்கு முஸ்தபிசூர் கிடையாது. ஸோ இஃப் வென் யூ டேக் அவே திஸ் இன்டர்நேஷனல் குவாலிட்டி போலிங் அவுட் ஆஃப் சிஎஸ்கே, நான் எஸ்மேட்டை தப்பு சொல்லலை, பட் யூ ஹேவ் எஸ்மேட் லெவல் போலர்ஸ் லைக் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் முகேஷ் சௌத்ரி. அவனும் இன்ஜுரிக்கு அப்புறம் வரான், தீபக் சஹரும் இன்ஜுரிக்கு அப்புறம் வரான். இவங்கெல்லாம் வந்து வேற கிரிக்கெட் ஆடுறதே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து சிஎஸ்கேவோட சாஃப்ட் அண்டர்பெல்லி எக்ஸ்போஸ் ஆச்சு வந்து அந்த நேரத்தில் எனக்கு மொயினை கொண்டு இருக்கலாமோ. ஏன்னா அவர் எனிவே போலருக்கு தெரியும், ரச்சின் இருக்கான், ஜடேஜா இருக்கான். பட் அந்த ஃபர்ஸ்ட் 5-6 ஓவர்ஸில் ஸ்ட்ராட்டஜிக்கலி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு தோணிந்து. பட் அதோட ஒரு முக்கியமான பாயிண்ட் இது வந்து அக்ரீட், நம்ம ஒரு மாதிரி பேட்டிங் இல்லை சரியில்லை, போலிங் சரியில்லை. பட் இன்னும் ஒரு பாயிண்ட் விச் மைட் பி ஸ்லைட்லி கான்ட்ரவர்ஷியல் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். தல தோனி ஏஜ் ஆயிட்டு போல் இருக்கு அவருக்கு. கீப்பிங்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணிட்டே கிடையாது. இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா வந்து? சான்ஸ் இல்லைங்க. தோனி கம்ப்ளீட் ஆஃப் டே தான் சொல்லணும் அவரை. கீப்பிங்ல வந்து தலை பைஸ் விடுறதெல்லாம் அப்படின்னு பார்த்ததே கிடையாது. சச் அன் ஆஃப் டே ஃபார் ஹிம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒன்லி ரிடெம்ஷன் ஆஸ் அ ஃபேன் வாஸ் தோனி வந்து எப்படியோ 2 ரிவ்யூ எடுத்துட்டு எப்படியோ நமக்கு 2 LBW வந்து போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ தோனி ரெவ்யூ சிஸ்டம்னால நமக்கு வந்து 2 விக்கெட் கிடைச்சது. அது கூட ருத்துராஜ் வந்து ஐ திங்க் அவன் ரெவ்யூ எடுக்கிறதா இல்லை அந்த டைம்ல, இவன் நினைக்கிறேன் இது ஷாபாஸ் அஹ்மத். ஸோ அந்த ஷாபாஸ் சரி இந்த மேட்ச் எப்படியான்னு லைட்டா 17 ஆர் கிளாசன் இருக்கான்னு தெரியும் அவனுக்குலாம் வந்து 24 ஆஃப் 24ங்கிறது 4 ஸ்கோரிங் ஷாட்ஸ் அவன மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து. பட் எப்படியான்னு இது கொஞ்சம் கடைசி ஓவரில் எடுத்துன்னு போய் தோனியோட ஸ்ட்ராட்டஜி டேக் இட் டு தி எண்ட் அந்த மாதிரி எதாவது ஆகுமான்னு ஒரு நப்பாசை இருந்தது. அதெல்லாம் எதுவும் இது வேலைக்கு ஆகல. நமக்கு இருக்கிற போலர் வச்சு அதுவும் அந்த துஷார் தேஷ்பாண்டே 18வது ஓவர்ல இதுவே டேக் இட் டு தி எண்ட் தான் நான் நினைக்கிறேன். இல்ல இது இது ரொம்ப தூரம் போயிடுச்சு ஆக்சுவலி எதிர்பார்த்ததை விட. அது எய்டன் மார்க்ரம் என்ன சொன்னாரு, எய்டன் மார்க்ரம் என்ன சொன்னாரு, விக்கெட் ரொம்பவே ஸ்லோ ஆயிடுச்சு அண்ட் அவரால் ஸ்ட்ரோக்ஸ் எடுக்க முடியல. அதனாலதான் அது வந்து அந்த ஒரு மொக்கையான ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணான். இதே ரிவர்ஸ் ஸ்வீப்பர் தான் ஏதோ ஷாட் ட்ரை பண்ணா சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் கேம் சேப்பாக்கில் நடக்கிறச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க வந்து. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் விக்கெட் ஃபினிஷுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகுமோ அப்படின்னு மகாராஜோட. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகல. பட் இதுல வந்து சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்ல போனா இந்த மேட்ச்ல என்னோட ஒன்லி பாசிட்டிவ் வந்து சரி அஜிங்கியா ரஹானே கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வராரு. பட் அந்த இதை டச் பிளேயர். பட் அஜிங்கியா ரஹானே அந்த ஹை ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் வரல. எனக்கு என்னன்னா இப்போ ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் பார்க்கறச்சே கூட அவங்களோட ஃபுல் டீம் ஃபயர் ஆகல. ஒன்லி 1 or 2 out of 5 தான் ஃபயர் பண்றாங்க. ஸோ அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு தூபே வந்து அடிச்சது வந்து எக்ஸ்பெக்டட் தான். அது அவரோட ரோல். ரொம்பவே நல்லா ஆடினார். இன்னைக்கு ஸ்பின்னு வந்தோடனே வச்சு நிறைய ஷாட்ஸ்லாம் அடிச்சாரு. பட் தூபே இஸ் a huge positive இப்பவும் கூட என்ன கேட்டா இன்னைக்குமே சேர்த்து he was playing on a different pitch மாதிரி தான் இன்னைக்கு கூட ஆடினது. ஏன்னா மத்த யாராலையுமே கொஞ்சம் எடுக்கவே முடியல. இந்த மொமெண்ட் he came first 3 பால் 6-4 அப்படி இப்படி அடிச்சு அவர் கொஞ்சம் கொண்டு வந்துட்டார் மொமெண்டம். பட் அதர் பிளேயர்ஸ் could not sustain even 50% of what he did. அதான் கொஞ்சம் பார்க்க. அபிஷேக் அடிச்சது வந்து பவர் பிளேல அடிச்சது, தூபே அடிச்சது கம்ப்ளீட்டா மிடில் ஓவர்ஸ் அடிச்சது. மிடில் ஓவர்ல யாராலையுமே தூபேயோட ஸ்பெஷாலிட்டி அதான். சான்ஸே இருந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் சிஎஸ்கேக்கு ஒர்க் பண்ணக்கூடியதுன்னா அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கு. பட் மேபி அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்களோட டெத் ஓவர் ஹிட்டிங் இல்ல பவர் பிளே ஹிட்டிங்
எய்தர் ஆஃப் தீஸ் டூ வந்து அவங்க கண்டிப்பா வந்து அகேன்ஸ்ட் சைட்ஸ் லைக் எஸ்ஆர்ஹெச் ஆர் கேகேஆர் கண்டிப்பா பார்த்தாகணும். சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் வந்து இன்னைக்கு டிக்கெட்ஸ் ஆன் சேல் போச்சு. உங்களுக்கு யாருக்கான்னு கிடைச்சதா? இல்ல நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஃபுல்லா மீட்டிங்ல ட்ரை இருந்த பண்ணல. அன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணல. ஆனா அது செம மேட்ச். நான் சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டின்டே சில்க் போர்டு பக்கத்துல இருக்குச்சு, நான் போட்டேன். பார்த்தா கியூ லெவல் 94,000ல இருந்தது. ஸோ இந்த வாட்டி வரல. ஏன்னா போன வாட்டி ட்ரை பண்றச்சு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் லவக்னு வந்துருச்சு 66 நம்பர் 3ல ஆமா டிக்கெட்டு அது கிடைச்சது. ஸோ இதுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. பட் நெவர்தலெஸ் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்க வந்து இதை அட்ரஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து ஒரு ஆஸ் அ கல்ச்சர் ஆஸ் அ சைடு வந்து ஒரு சாம்பியன் சைடு பார்த்துருக்கோம். 5 டைட்டில் வாங்கியிருக்கோம். கடைசி 5 வருஷத்துலேயே 3 டைட்டில் வாங்கியிருக்கோம் வந்து. ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போ சிஎஸ்கே ஹேஸ் டு யூனோ மைனர் சேஞ்சஸ் அண்ட் ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் டு சி இஃப் தே ஹாவ் அ ப்ராப்பர் டெத் ஓவர் ஹிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் போலிங். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே புதுசாக எதுவும் பண்ண முடியாது. தே ஹேவ் டு வெயிட் ஃபார் தேர் பெஸ்ட் பிளேயர்ஸ் டு கம். எனக்கு அதுதான் பயமா இருக்கு. இந்த கார்பெட்டை சடன்லி வென் யூ புல் இட் அவுட், தட் இஸ் பதிரானா அண்ட் யுவர் இன்டர்நேஷனல் குவாலிட்டி போலர்ஸ். நம்ம இந்தியன் போலர் ஸ்டாக் கிராப் சுத்தமா கிடையாது. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆவது இந்த 2 பவுன்சர் ரூல் வந்திருக்குன்னு சஞ்சு சாம்சன் பேசிட்டு இருந்தாரு. வந்து 2 பவுன்சர் ரூலுக்கு எனக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற வந்து அப்படியே ஒரு கான்பிடென்ட்டா நான் பாக்குறேன். ஆஹா, நமக்கு என்ன யார் இருக்கா? நமக்கு துஷார் தேஷ்பாண்டே தான் இருக்கா? இல்ல அது அதுக்கு மேல தாக்கூர் தான் இருக்கா? இது வச்சு என்ன பண்றது அப்படின்னு இருக்கு. தாக்கு வருங்க, கவலைப்படாதீங்க. பட் சாரி, இன்னொரு பாசிட்டிவ் நோட் வந்து எனக்கு தெரிஞ்சு மொயின் அலி. நம்ம அவரை வந்து யாருக்கும் தெரியாது, அவரை யூஸ் பண்ணவே இல்லை மொயின் அலியை வந்து. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன்ல வந்து அடிபட்டுறது, அவரை உள்ள வர முடியல. பட் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் டீசெண்டாக ஸ்பின் யூஸ் பண்ணாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறச்சே வந்து போட்டார் வந்து 2 விக்கெட்ஸ். ஸோ அது ஒரு மைனர் பாசிட்டிவ் இன் சென்ஸ். அவர் ஹி மே நாட் பி அ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்சைட் 11, பட் மொயின் அலி ஃபார் டேரில் மிச்சலுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து தீபக்? நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து மொயின் அலி ஃபார் டேரில் மிச்சல்? டேரில் மிச்சலுக்கு போலிங் கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு மேட்ச்ல ஐ திங்க் போலிங் கொடுத்தாங்க. அவர் 11 விக்கெட் எடுத்துட்டாரு வந்து. But especially when you have a side with lot of left-handers in the top, or off spinning option, கண்டிப்பா ஒரு 3-4 over bowling option plus middle over spin hitter. So அந்த மாதிரி இதுல வந்து do you think மொயின் அலி is a better option than டேரில் மிச்சல்? அது அவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்லைன்றது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ரெண்டு பேருமே தே ஆர் போத் சம்வாட் ஆஃப் அன் ஆல்ரவுண்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே. பட் மொயின் அலி இஸ் டெஃபினெட்லி பெட்டர் வித் த பால். வித் த பேட் இட் இஸ் ஆர்கியூபிள் ஹூ இஸ் பெட்டர் அட் த கரண்ட் பாயிண்ட். லைக் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி நெட்ஸ்ல யார் பெட்டர் அடிக்கிறா நமக்கு தெரியாது. மிச்சல் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அதனாலதான் நம்ம வந்து அவர் கூட போயிருக்கோம். அண்ட் அவரு கான்ஃபிடன்ஸ் வந்து அடிப்பாருன்றது எனக்கும் தோணுது. பட் நானா என்னன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல பிகாஸ் ஆஃப் மொயின் அலிஸ் போலிங் ஐ திங்க் நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது தப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா டிஸ்பைட் the form that Mitchell came in with, despite what he might be doing in the nets, அவரால் இந்த மேட்ச் சுச்சுவேஷன்ல அவ்வளோ டெலிவர் பண்ண முடியல 4 கேம்ஸ்ல. நமக்கு ஒருவேளை அது அஃபெக்ட் பண்ற மாதிரி தோணுச்சுன்னா ஐ திங்க் in the right game we may have to drop him for மொயின் அலி. அது ஒன்றும் பெரிய தப்புன்னு எனக்கு தோணல. ஏன்னா அது ஒரே ஒரு பிளேயரால நமக்கு வந்து டீமே திருப்பி போடுற அளவுக்கு சுச்சுவேஷன்லாம் வராது. சிஎஸ்கே has always been a team where all 11 players deliver, and அப்படிதான் நம்ம கேம்ஸ்லாம் ஜெயிக்கிறோம். ஸோ காம்பினேஷனுக்காக what is required நம்ம பண்ணி தான் ஆகணும். And I think மொயின் அலி coming in will not be a bad idea for the right game where we have more left-handers and we want to bowl off spin. Right. ஒரு parallel நான் அப்சர்வ் பண்ணேன். This is the final point that I have before we close. 2008ல அந்த சிபி சீரீஸ் நடக்கிறச்சு ஆடம் கில்கிறிஸ்டோட ஃபேர்வெல்ல தான் வந்து ஒரு மேட்சுக்கும் அப்படி இருந்தது. அண்ட் அது வந்து அவ்வளோ அவங்களோட எனர்ஜி டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தது that they didn't end up winning the சிபி சீரீஸ். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் தெரியும்ல, ஜென்ரலாக அந்த சிபி சீரீஸ்னா அவங்க ஜெயிப்பாங்க வந்து அவங்களோட ஹோம் ட்ரை சீரீஸ் டோர்னமெண்ட் இது. அதே மாதிரி do you think there's a lot of attention that is going on MS Dhoni's farewell where the game is large? போன வருஷம் அப்படிதான் ஆச்சு. பட் சிஎஸ்கே I think had a I mean they were able to at least come little more easily into the playoffs. They didn't have these hiccups in the beginning. But do you think this whole, when we are seeing proper T20 sides like RR, KKR, SRH, I sometimes feel CSK
might not be in that same league, but because of the way they are, clarity of thought, they're able to give roles, they're able to somehow, get in there. But today it was the case of clearly CSK strategy backfiring. So in the Dhoni retirement, is it distracting us from being the T20 side that we can be? Deepak? Yeah, I'll go ahead. I think அது நடந்திருந்தா போன சீசன்ல கூட நடந்திருக்கணும். நமக்கு போன சீசன் கூட நம்ம யோசிச்சோம் ஒரு வேளை இவர் ரிட்டையர் ஆயிடுவாரோ, நிறைய டவுட்ஸ் எல்லாருக்கும் இருந்தது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் டிஸ்ட்ராக்டிங். பட் ஒன் திங் வி ஆர் சீயிங் இஸ், என்ன நடந்தாலும் தோனி உள்ள வரும்போது பயங்கர சியர்ஸ், மேட்ச் தோக்கும் போது கூட தோனி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் குதூகலம் ஆயிடுறாங்க. அது அது ஃபேன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் இட்ஸ் ஃபைன். அவரு இஸ் பியாண்ட் த கேம்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் அண்ட் ஏர் வந்துருச்சு தோனிக்கு. அதனால நம்மளால எதுவும் பேச முடியாது. ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கையில் எதுவும் இல்லை. பட் டு பி ஆனஸ்ட், ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் என்னோட கவுண்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா, எனக்கு நம்ம இப்ப கூட தோனியை இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணோம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் போன கேம் அடிக்கிறத பார்க்கும்போது the kind of shots he played was like on a different league. ஏன்னா அவரு நல்ல பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது கூட இந்த மாதிரி போய் ஆஃப் சைட்ல கவர் மேலாம் அடிச்சதுலாம் நான் அவ்வளோலாம் பார்த்தது இல்லை. he even went, he played some shots where he kind of judged where the ball was going to come ahead of time. அப்படியே ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து வெளில போய் நின்று அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா ஆடினார் அந்த மேட்ச். ஸோ அவர் சிம்பிளி நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ ஒரு கிளச் சுச்சுவேஷன் இருக்கு, அந்த பாயிண்ட்ல ஸ்பின்னர் போட்டுட்டு இருக்காருன்னா ஒரு ரிஷி மாதிரி ஒரு ஆள் வரணும், பேஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா MS தோனி மாதிரி ஆள் வரணும்ன்ற மாதிரி we should look at it. And he is a proper pinch hitter whom we should look at as a proper playing option that we have, and we should send him up the order. எப்போ அது கரெக்டா இருக்கும் மேட்ச் சுச்சுவேஷன் பார்த்து it has to be done. Today I thought was a situation for him which we did not use. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ இல்லையோ, நம்ம அவரை பிளேயரா ஃபுல் டைம் யூஸ் பண்ணா, ப்ராப்பரா யூஸ் பண்ணா, I think we are going to get the best out of it. ரைட். நானும் யோசிச்சேன், தோனியை ஒரு நம்பர் 5ல வந்தோ இல்லை 10th 11th ஓவரில் ரொம்ப நாள் ஆச்சு. 2018-20 சீசன்லாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பேட்டிங் ஆடினாரு. பட் அதுக்கப்புறம் அந்த பேட்டிங் ஆடுறது ரொம்ப ரேர். இந்த மாதிரி நமக்கு கேமியோஸ் தான் கிடைக்காது. ஏன்னா ஒரு 6 balls 8 ball இன்னிங்ஸ் அந்த மாதிரி தான். ரைட். ஸோ தெலுங்கு பேசுகிற இடத்துல சிஎஸ்கே சுத்தமா கோவிந்தா எடுத்து லிட்டரலா வைசாக்ல சிஎஸ்கேக்கு ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல ஒரு தோல்வி. ஸோ சிஎஸ்கேவோட அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோம் மேட்ச் தானே, நம்மளோட கேகேவோட மேட்ச் தானே இது சேப்பாக்ல. ஸோ இப்போ எனக்கு இதுதான் ஞாபகம் வருது, விவேக் லேட் காமெடியன் விவேக் சொன்னது, டேய் நீ கொல்கத்தா டாக்ஸினா நாங்கள் சென்னை ஆட்டோடா, அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நமக்கு அட் ஆர் ஹோம் கிரவுண்ட் டு வி ஹாவ் இனஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், டு வி ஹாவ் த ரைட் பேலன்ஸ். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நம்ம போலிங்கை பார்த்தா பயமா இருக்கு. நம்ம போலிங் அந்த நடிகரெல்லாம் பார்த்தா ஆடா பாவி எப்படி நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஆர்சிபி பெஸ்ட் பவர் பிளே பவுலர் சிராஜை வச்சுட்டே அடி வாங்கியிருக்கானுங்க. ஸோ சிஎஸ்கேக்கு எதுவும் இந்த எஸ்மேட் லெவல் போலிங்ஸ்லாம் பார்த்தா எனக்கு நிஜமாவே கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் எப்படி கண்டெயின் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு டாப்லயும் பிரச்சனை, பாட்டம்லயும் பிரச்சனை. இந்த ரசல், ரிங்கு, ரமன்தீப், இவங்க ஒரு தனி புது ப்ராப்ளமா இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த 2 தோல்விகள்னால நிறைய கொஸ்டின்ஸ் ஆஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நமக்கு பயம் இருக்கு. இப்போதான் நம்மளோட அந்த க்ளோக் ஆஃப் இன்வின்சிபிலிட்டி கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஸோ பார்க்கணும் அடுத்த மேட்ச்ல. பட் நெவர்தலெஸ் இதோட நம்ம we will stop this edition. Hope உங்களுக்கு you liked whatever we are talking about. If you think there are வேற ஏதாவது கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா, ஏன் சிஎஸ்கே நீங்க மேட்ச் தோத்துது, என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம், கொல்கத்தா மேட்சுக்கு நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது வரைக்கும் let's see you in the next episode of the Whistle Podu podcast. See you.